உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி. நேற்று தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களுடைய மாநில பதிவாளர் மீண்டும் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதாவது விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை பயிர்க்கடன் பெறுவதற்காக செல்லும் போது என்ன மாதிரியான நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் சொல்லி கடந்த 26/5/2025 அன்னைக்கு ஒரு நீண்ட சுற்றறிக்கை ஐயா வெளியிடுறாங்க. அந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இனி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை பயிர்க்கடன், கால்நடை கடன், எந்த கடன் பெறுவதாக இருந்தாலும் சிபில் ஸ்கோர் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. என்னடா அநியாயமா இருக்கு, விவசாயிகிட்ட போய் சிபில் ஸ்கோர் பாக்குறீங்களே. என்ன அரசாங்கம் நாங்க உற்பத்தி செஞ்ச பொருளை பூரா கொள்முதல் பண்ணிட்டு எங்களுக்கு லாபகரமான விலையை கொடுத்து எங்க வங்கி கணக்குல பணத்தை போட்டு நாங்க என்ன கொடுக்காமையா இருக்கோம்? எங்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்து உற்பத்தி பண்ண சொல்லக்கூடிய அரசாங்கம் சந்தைக்கு உற்பத்தியாகி வரும்போது விலை கொடுக்கறதுல கொள்முதல் கொடுக்கறதுல கிளம்பி ஓடிடுறாங்க. தொடர்ச்சியா நஷ்டம், கஷ்டம். ஆக இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில முதன்மை தொழிலான இந்த தொழிலுக்கு முதலாளிகளுக்கு, கார்பரேட் கம்பெனிகளுக்கு பார்க்காத அந்த சிபில் ஸ்கோரை விவசாயிகளுக்கு பார்க்க சொல்லியிருந்தாங்க. உடனடியா தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய சங்கங்கள், அரசியல் அமைப்புகள், புலமைப்புகள் எல்லோரும் வன்மையா கண்டனத்தை தெரிவிச்சதையும் என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ நாங்க சிபில் ஸ்கோர் பார்க்க சொல்லவே இல்லைங்க, சிபில் ரிப்போர்ட் தான் பார்க்க சொல்லணும்னு சொன்னாங்க. அதனையா சிபில் ஸ்கோர், அதனை சிபில் ரிப்போர்ட். இந்த சிபில் ரிப்போர்ட், சிபில் ஸ்கோர் ரெண்டுலயுமே எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் இருக்கும். ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் இருக்கும். இல்லைங்க, நாங்க தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில பயிர்க்கடன் வாங்கியிருக்கீங்களான்னு மட்டும்தான் பாக்குறோம், நீங்க அங்க வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கடன் கிடையாதுங்கிறாங்க. ஏப்பா சாமி கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா, இல்லைங்க, மத்திய அரசாங்கம் வட்டி மானிய திட்டத்துல கொடுக்கிற அந்த 4% தொகை என்பது நேரடியா தேசியமயமாக்கப்பட்ட வங்கிக்கு போயிருதுங்க, எங்க கூட்டுறவு சங்கத்துக்கே வர்றதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன் விவசாயி ரெண்டு பக்கம் போய் கடன் வாங்குறாங்க? ஒரு பக்கம் வாங்க வேண்டியது அப்படி கேள்வியும் கேட்டாங்க. அதுக்கு நம்ம தெளிவுபடுத்தணும். ஐயா, எனக்கு நெல் வைக்கிறதுக்கு ஒரு ஏக்கருக்கு 76,000 செலவாகுது. இந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளாகட்டும் கூட்டுறவு வங்கிகளாகட்டும் ரெண்டு பேருமே சேர்ந்து வெறும் 36,000 ரூபாய் தான் கடன் கொடுக்குறாங்க. அப்ப இன்னொரு பகுதி செலவை ஈடுகட்டுவதற்கு இன்னொரு கடன் வாங்கித்தான் ஆகணும். கையில முதலீடு வச்சு போறவங்களுக்கு எங்கிட்ட காசு இல்ல சாமி, கடனாளியா கிடக்கிறோம், வாங்கின கடனை கட்ட முடியல, கல்வி கடன் கட்ட முடியல, வணிக கடன் கட்ட முடியல, கோழிப்பண்ண கடன் கட்ட முடியல, பட்டு கடன், எந்த கடனையுமே கட்ட முடியல விவசாயிகள். அவ்வளோ கடுமையான வருமான பற்றாக்குறை, தொடர்ச்சியான நஷ்டத்துல. அப்போ ஒரு பகுதிக்கு நாங்க இன்னொரு பக்கம் வாங்கித்தான் ஆகணும். நீங்களே 100% ஆகிற செலவு கொடுத்துருங்க சாமி, நாங்க இன்னொரு வாங்க போறோம்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் முடியாது, நாங்க இவ்வளவுதான் கொடுப்போம், செலவு இவ்வளவுதான் ஆகுது அப்படின்னு வேற நியாயப்படுத்தினாங்க. அப்போ ஒரு 25 சங்கங்களை நம்ம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் ஒருங்கிணைத்து சென்னையில ஒரு 300க்கும் மேற்பட்ட விவசாய பெருமக்களை திரட்டி ஒரு அடையாள உண்ணாவிரதத்தை நடத்தி கூட்டுறவுத்துறையோட தலைமைச் செயலரோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வாரத்தில் நான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குறேன்னு சொன்னார். சில விவசாய அமைப்புகளும் போய் கூட்டுறவு சங்கத்தோட மாநில பதிவாளர் இந்த நந்தகுமார் IAS, இந்த நல்ல மனுஷன், பெரிய புண்ணியவான் சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அவரை போய் பார்த்து நாங்க ஐயாட்ட பேசிட்டோம், நாளைக்கு சர்க்குலர் வந்துடும், சிபில் ரிப்போர்ட்டை வாபஸ் வாங்க போறேன்னு ஒரு பதிவை போட்டாங்க. எல்லாரும் என்னடா அது, ஐயோயோ திடீர்னு ஒரு மனுஷன் இவ்வளவு நல்லவன் ஆயிட்டானே, 4 சுற்றறிக்கை போட்டாரு, விவசாயிகளுக்கு எதிராக போட்டாரு, விவசாயிகள் விரோதி செயல்படுறாரு, சொல்ற காது கொடுத்த கேட்க மாட்டேங்காரு, திடீர்னு என்னடா அது, முதல் உலகத்துல இருந்து அழுத்தம் வந்துருச்சு, அப்ப நம்ம அண்ணன் நல்லா வேலை செஞ்சிருக்கு நாம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நடந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மீண்டும் நேத்து ஒரு சுற்றறிக்கை. அதுல என்ன சொல்றாருங்கன்னா, ஏற்கனவே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்துல பயிர்க்கடன் வாங்கிய விவசாயிகள், அதே விவசாயிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் போய் கூட்டுறவு பயிர்க்கடன் வாங்கி அந்த பயிர்க்கடனுக்கு வர வேண்டிய வட்டி அங்க இங்க வராம இருந்து அது ஸ்டேட்மெண்ட்ல தெரியுதுன்னா அவைகளுக்கு மட்டும் நீ சிபில் ரிப்போர்ட் பாரு, மத்தவங்களுக்கு பார்க்க வேண்டாங்கிற. பிரச்சனை என்னன்னா, முழு செலவுக்கு இவங்க கடன் கொடுக்காதால ஒரு பகுதி செலவுக்காக எல்லா விவசாயிகளும் தேசியமயமாக்கப்பட்ட கடன் வாங்கி வச்சிருக்கிறாங்க. கடன் ப்ராசஸே ஆகாம இருக்குது, கூட்டுறவு சங்கங்கள் விண்ணப்பங்கள் தேங்கி கிடக்குது, போற விவசாயிகள் அங்க சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே சொன்ன அந்த சிபில் ரிப்போர்ட் பாக்குறது எதுக்காக நடைமுறைப்படுத்தினாங்களோ அதையே மீண்டும் நடைமுறைப்படுத்த வார்த்தைகளை மாத்தி இருக்கிறாங்க. இப்ப ரெண்டாவது புதுசு ஒண்ணு, நீங்க உங்க பகுதியில் இருக்கிறீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில போய் NOC வாங்கிட்டு வாங்கிறாங்க. பேங்க்ல போய் கேட்டா நான் அதுக்கு உனக்கு NOC கொடுக்கணும், ரிசர்வ் பேங்க் எந்த வழிகாட்டுதலும் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏப்பா, நாங்க தான் தேசியமயமாக்கப்பட்டவங்கள கடன் வாங்கியிருக்கோம்னு சொல்றோமே, பயிர்க்கடன் இருக்குன்னு தானே சொல்றோம், நாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அப்படி இருக்கிற எங்களுக்கு தான் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க.
முதல் கதை என்ன சொன்னீங்க? சிபில் ஸ்கோர். நீங்க ரெண்டாவது சிபில் ரிப்போர்ட். இப்ப என்ஓசிங்கிறீங்க. இது எப்படி இருக்குன்னு தெரியுமாங்களா? நம்ம ஒரு சாலையில் நிக்கிறோம், இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு, 4 முனை சந்திப்பு, 4 ரோட்ல நிக்கிறோம். வலது பக்கம் போகணும்னு சொன்னாலும் ஒண்ணுதான், வடக்கு நோக்கி போனாலும் சொன்னாலும் ஒண்ணுதான், நேரா போன சொன்னாலும் ஒண்ணுதான். ஆக மூன்றுமே அந்த வார்த்தைகள் தான் மாறுபடுதோட அதோட செயல்பாடுகள் மாறவே இல்லை. பொதுவா தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில பயிர்க்கடன் வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு கூட்டுறவுல பயிர்க்கடன் இல்லைன்னு சொன்னீங்க. அதுதான் இப்பவும் அமல்படுத்தி இருக்குது. அப்ப அங்க என்ஓசி வாங்குறோம், கடன் இருக்குதுப்பா தர முடியாதுன்றாங்க. அப்ப கூட்டுறவு சங்கத்துல பயிர்க்கடன் கிடைக்காது. ஏற்கனவே அங்க வாங்கியிருக்கிறோம், அது வாங்கி இங்க ரிப்போர்ட் ஆயிருக்குது, அப்ப அவங்களுக்கு கிடைக்காது. அப்ப என்னன்னா, இவர்கள் ஏற்கனவே செய்ததுதான் திரும்ப திரும்ப வார்த்தைகளை மாத்தி மாத்தி பயன்படுத்துகிறார்கள். இந்த நந்தகுமார் ஐஏஎஸ் யார்? முதல்ல இவர் ஒரு விவசாயிகள் விரோதி என்பதை நாங்கள் நேரடியாக குற்றம் சாட்டுகிறோம். விவசாயிகளுடைய உற்பத்தி செலவை முழுமையான அளவுக்கு உயர்த்தி வழங்காதவர், அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காதவர், அங்க கடன் வாங்காது இங்க கடன் வாங்காது, அந்த ரிப்போர்ட் பாரு இந்த ரிப்போர்ட் பாரு சொல்றதுக்கு அவருக்கு என்ன யோகியதை இருக்குது? அரசாங்கம் ஏதாச்சும் சட்டம் ஈட்டுச்சா? கொள்கை முடிவெடுத்ததா? இல்ல மத்திய அரசாங்கம் சொல்லுச்சா? ரிசர்வ் பேங்க் சொல்லுச்சு? யாருமே சொல்லாத இவர் ஏன் தனிப்பட்ட முறையில் செய்கிறார்? எல்லாரும் கோரிக்கை வைத்த முன்பு அதுல ஏன் விடாப்புடியாக இருக்கிறார்? அப்படின்னு ஒரு நோக்கம் என்னன்னா, இந்த விவசாயிகளை கூட்டுறவு சங்கத்தை விரட்டி அடிக்க வேணும், இவங்க விவசாயமே பண்ணக்கூடாது, நிலத்தை வித்துட்டு போகணும். இவர் மாதிரி பெரிய பெரிய அதிகாரிகள் கருப்பு பணத்தை வாங்கி சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல, நிலத்தை வாங்கி போட்டு 100 ஏக்கர் 200 ஏக்கர் வச்சு பெரிய ஜமீன்தார் ஆகணும். கார்பரேட் நிலத்தை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கணும். விவசாயி எங்காவது போய் பெரிய பெரிய வட்டியில கடன் வாங்கிட்டு கட்ட முடியாம நிலத்தை விற்கணும். இதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அவர் ஒரு விவசாயிகள் விரோதி. இந்த விவசாயிகள் விரோதியைத்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் மாநில பதிவாளர் பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த கிராமங்களிலும் சென்று திமுக வாக்கு சேகரிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த முதல்வரே இவருக்கு பொறுப்பு போட்டுட்டு இவரே திமுகவுக்கு எதிராக வேலை செய்ய சொல்லி இருக்கிறோம் சந்தேகமா இருக்கு. இவர் ஏதோ சேம் சைடு கோல் போட்டிருக்காரு சந்தேகம் இருக்கு. எனவே ஒட்டுமொத்தமாக இந்த 3 சுற்றறிக்கை மூலமாக, இந்த சிபில் ஸ்கோர், சிபில் ரிப்போர்ட், என்ஓசி மூலமாக விவசாயிகள் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு என்பது இந்த ஆட்சிக்கு எதிராகத்தான் முடியும். அதை திமுக உணர்வதற்கு சற்று தாமதமாகும். இந்த ஒன்றிய மாவட்ட அமைச்சராக இருக்கிறீங்க, என்ன பண்றீங்கப்பா? அமைச்சர்கிட்ட கவனத்துக்கு கொண்டு போறீங்களா? முதல்வர் கவனத்துக்கு கொண்டு ஒண்ணுமே இல்லை. நீங்க தான் ஓட்டு கேட்டு ஊருக்கு போக போறீங்க, விவசாயிட்ட பேச போறீங்க. அப்ப விவசாயிகள் திருப்பி காமிப்பாங்க, என்ன ஆச்சு, ஏன் எங்களுக்கு கடன் வரல, விவசாயிகளை பார்த்து உங்களுக்கு ஏமாத்திட்டு நாட்டை விட்டு ஓடு போற மாதிரி கேள்வி யார்கிட்ட கேட்பாங்க? திமுக தான் கேட்பாங்க, விவசாயிகள் தான் கேட்பாங்க. திமுகவை சார்ந்த விவசாயிகளுக்கு படும் கடுப்புல இருக்கிறாங்க, கோலாவெறியில் இருக்காங்க அந்த கவர்மெண்ட் மேல இந்த பிரச்சனையில. எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்த விவசாயிகள் விரோதி நந்தகுமார் ஐஏஎஸ் அவர்களை உடனடியாக பணி நீக்கம் செய்யணும். எதுக்கு 140 கோடி மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பாதகம் செய்யக்கூடிய, துரோகம் செய்யக்கூடிய ஒரு வேலை செய்யறார். மத்திய அரசாங்கம் சொல்ல, ரிசர்வ் வங்கி சொல்ல, மாநில அரசாங்கம் சொல்ல, அப்ப இவர் ஏன் தனிப்பட்ட முறையில் செய்கிறார்? ஆக இவர் விவசாயிகள் விரோதி என்பதை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அறிவிக்கிறது. தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, நான் சரியா தான் சொன்னேன், அவர் தப்பான முடிவெடுத்த உடனடியாக அவர் பணி நீக்கம் வேலையை செய்ய வேண்டும். இந்த சுற்றறிக்கை உடனடியாக திரும்ப பெறப்படணும். விவசாயிகளுக்கு எளிமையான முறையில் தொடக்கலை கூட்டுறவு சங்கங்களை பயிர்க்கடன் எல்லாமே, வாகன கடன், கால்நடை கடன், எல்லா இயந்திர கடன்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இனிமே இதை தாமதிச்சீங்கன்னா வலுவான போராட்டங்களை இன்னைக்கு சென்னையில் நாங்க கவனஈர்ப்பா தான் நடத்தினோம். இனி தமிழ்நாடு பூராவும் அனைத்து மாவட்டங்களிலும் மிகப்பெரிய ஒவ்வொரு சொசைட்டியா போய் நோட்டீஸ் அடிச்சு கொடுத்து விவசாயிகளை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைப்பு செய்து முன்னெடுக்கும் என்பதையும் இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, இவர்கள் தொடர்ச்சியாக இந்த பூச்சாண்டி ஆற்ற வேலை செய்யறாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த காணொலி பார்க்கக்கூடிய எல்லாரும் இது எல்லாருக்கும் பரப்பணும். விவசாயிகள் எல்லா விவசாயிகளும் கொண்டு போய் சேர்க்கணும். எதுக்காகனா, உடனே உங்க செக்ரட்டரி போன் பண்ணுவார், அண்ணா கடனை கட்டிருக்கண்ணா, டைம் முடி போகுதுங்கண்ணா, இல்லாட்டி வட்டி வந்துருங்கண்ணா அப்படின்னு சொல்லுவார். நீங்களும் அவசர அவசரமா அங்க நகையை வச்சு அதை வச்சு புரட்டி கொண்டு போய் கட்டிட்டு 10 நாள் போட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லுவார். ஆனா 5 நாள் போட்டுருங்கன்னா எல்லா பயில் ரெடியா இருக்கு, உங்களுக்கு 2 கொடுத்தா போதும், 10 பயில் சேர்த்து கொடுத்து வாங்கிடுறேன்னு சொல்லுவார். அப்புறம் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பாரு, அண்ணா நீங்க கனரா பேங்க்ல வச்சிருக்கீங்களாமா, ஸ்டேட் பேங்க்ல இருக்குதாமா, பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இருக்குதாமா, பரோடா பேங்க்ல இருக்குதாமா, இப்படி எல்லாம் பல கதைகளை சொல்லிட்டு நான் கொடுக்குறாரு சர்க்குலர் போட்டாங்கன்னா என்னன்னா பண்றது, ஒரே பிரச்சனை இருக்குன்னு சொல்லி போட்டு உங்களை பணத்தை கட்ட வச்சுட்டு இங்க மறுடன் கிடைக்கிறதுக்கெல்லாம் பண்ணிடுவாங்க. ஆக யாராருக்கெல்லாம் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள்ல ஏற்கனவே பயிர்க்கடன் இருக்குது, அந்த விவசாயிகள் யாருமே கூட்டுறவு சங்கத்துல பயிர்க்கடன் செலுத்தாதீங்க. வரக்கூடிய தேர்தல் நேரத்துல நமக்கு கடனை தள்ளுபடி செய்யணும். ஏன்னா இந்த அரசாங்கம்
கடந்த டிசம்பர் மாதம் பெஞ்ச மழையில பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு இன்னும் இழப்பீடு வழங்கல. தர்பூசணியில அரசாங்க ஊழியரால் பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு இன்னும் இழப்பீடு வழங்கல. மாலை பயிர் பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு இழப்பீடு வழங்கல. அப்ப எல்லாமே நஷ்டம். எப்படியா கடனை திருப்பி கட்டுறது? ஆக இந்த அரசாங்கத்தை யாருமே கடனை கட்டாதீங்க, கூட்டுறவு சங்க பயிர் கடனை கட்டாதீங்க. கடனை தள்ளுபடி செய்யக்கூடிய கடமை இந்த அரசுக்கு இருக்குது, கேட்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது. ஏனென்றால் நம்மளை விவசாயத்தில் ஈடுபட சொன்னது இந்த அரசாங்கம், இந்த அதிகாரிகள், இந்த அரசியல் கட்சிகள். எனவே நாம் உரிமையோடு கேட்போம், யாரும் கூட்டுறவு சங்க பயிர் கடனை திருப்பி செலுத்த வேண்டாம். இந்த போராட்டத்தில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து போராடி வெல்வோம் என்பதை அனைத்து விவசாயிகள் சார்பில் உங்களிடம் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.